ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ நம்ம ரியல் டைமில் கோடிங் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் வந்து பண்ணுவோம். ஸோ அது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, ஸோ ஃப்ரேம் ஒர்க் வி கால் இட் அஸ் அன் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் சினாரியோஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஃப்ளோ வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எல்லா ஃப்ளோவையும் நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு 100 ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் சினாரியோ. ஸோ ஒரு 100 சினாரியோ வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் பேசிஸில் இந்த 100 சினாரியோவையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எதுக்காண்டி இதை வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் டைமில் வந்து எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் தான் நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். லைக் வந்து நம்மளுக்கு வந்து சேட் ஃபீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒன்று இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய சினாரியோ வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 5 சினாரியோ வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 5 சினாரியோஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆல் டுகெதராக இப்போ ஓவராலாக வந்து நம்ம வந்து ஒரு 10 சினாரியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சரை வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து டெவலப்பர் வந்து நியூ கோடை வந்து ரைட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க எழுதுகிற அந்த நியூ கோடுனால நம்மளோட எக்ஸிஸ்டிங் கோடுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்டும் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸிஸ்டிங் கோடு இந்த சென்ஸ் இந்த சேட் ஃபீச்சருக்கு ஒரு கோடு இருக்கும், இந்த ஸ்டேட்டஸ் ஃபீச்சருக்கும் ஒரு கோடு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனில் இருக்க கோடை தான் நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் கோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கோடுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் இருக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி வந்து என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ரெக்ரெஷன் டெஸ்டிங். அப்போ ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ லைக் வி ஆர் கோயிங் டு run the existing automation script, so in order to ensure like that there is no code breakage. அதாவது இந்த புதுசா இன்ட்ரடியூஸ் ஆன கோடுனால எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரேக்கேஜ் இல்லாமல் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம என்ஷூர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதை எப்படி என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா பை டூயிங் த ரெக்ரெஷன் டெஸ்டிங். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடுவோம், நிறைய சினாரியோ வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். அப்போ ரியல் டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ பல ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆனாலும் அதோட எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகணும். ஸோ எந்த ஒரு இம்பேக்டும் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கக்கூடாது. பட் நம்ம போய் மேனுவலாக போய் அந்த எல்லா எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சினாரியோஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருவோம். அப்போ அதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வந்து ரன் பண்ணணும். அந்த ரன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். இதை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டு எக்ஸிக்யூட் அவர் கோட் அஸ் வெல் அஸ் நம்மளோட கோடை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் 100 ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளோவை வந்து லைக் ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் சினாரியோ வந்து ஃபெயில் ஆகும். அப்போது அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் கோடிங் கொடுத்து நம்ம அந்த ஃப்ளோவை வந்து கரெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போது இதில் எதாவது நம்ம ஆட்டோமேட் பண்ண இந்த கோடிங்கில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுனாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் தென் இருக்கிற கோடை வந்து நம்ம ரெகுலர் இன்டர்வலில் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் தேவை. அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா, ஸோ லைக் விச் இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் அன் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். ஸோ விச் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் தி automation code as well as to maintain the automation code. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்போ நம்ம ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நம்ம கோடிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஜே யூனிட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, தென் வந்து டெஸ்ட் என்ஜி அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, தென் லைக்
குக்கும்பர் பிடிடின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதாவது என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பிரிட்டி மச் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்மளோட கோடிங் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒரு சில ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம ட்ரைனிங்கில் வந்து நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் குக்கும்பர் பிடிடி. ஸோ எதுக்காண்டி இந்த குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரீசன் எல்லாமே நம்ம ஒன்றொன்னா வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உள்ள போகிற ப்ராஜெக்டில் எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒய்ட்லி யூஸ்டு ஃப்ரேம் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் குக்கும்பர் பிடிடி தான். ஸோ எதனால அப்படின்னா இங்கே வந்து பிடிடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ மேனுவல் டெஸ்டிங்கே இருந்தாலும் மேனுவல் டெஸ்டிங்லையுமே இந்த பிடிடி அப்ரோச் தான் நம்மளுக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பிடிடி அப்படின்னா ஸோ வி கால் இட் அஸ் அன் பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். அதாவது ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு டெஸ்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் டிசைன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த கோடிங்கை முடிச்சதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட் ஃபேஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ டெஸ்ட் டிசைன்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஃபீச்சரில் நம்ம என்னென்ன சினாரியோஸ்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து டிரைவ் பண்ணுறதான் வந்துட்டு டெஸ்ட் டிசைன் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சினாரியோஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எந்த சினாரியோ நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம், எதை வந்து மேனுவல் டெஸ்டிங்கில் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேனுவல் டெஸ்டிங்னா ஸோ மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ரெடி ஆனதுக்கப்புறம் லைக் மேனுவலி வந்து வெரிஃபை வந்து பண்ண போகிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் தேர் கோயிங் டு டூ த பிசிக்கல் வேலிடேஷன். இதே வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன் த சென்ஸ் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு காமன் ப்ராசஸ். அப்போ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். தென் போஸ் தட் லைக் ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் டிசைன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோடிங்கோ இல்லை வந்து மேனுவல் டெஸ்டிங்கோ நம்ம வந்து பண்ணுவோம். தென் போஸ் தட் லைக் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து கண்டினியூ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் டிசைன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல் பாசிபிள் சினாரியோஸை வந்து டிரைவ் பண்ணுறதா நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த டெஸ்ட் டிசைன் வந்து இப்போல்லாம் ப்ராஜெக்டில் வந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிடிடி. அதாவது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெர்கின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அந்த கெர்கின் லாங்குவேஜை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. அப்போ இந்த கெர்கின் லாங்குவேஜ்ன்றது நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நம்மளோட சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து கெர்கின் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த கீவேர்டு மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லைக் என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கெர்கின்ல வந்து கிவன், வென், தென் அண்ட் அப்படின்ற ஒரு 4 கீவேர்டு இருக்கு. ஸோ இந்த 4 கீவேர்டை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணோம். அதனால இந்த அப்ளிகேஷனே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லாகின் பேஜை வந்து நான் வந்து வேலிடேட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆல் பாசிபிள் சினாரியோஸ் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அப்போ நம்ம என்னென்ன சினாரியோஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோமோ அதை வந்து சினாரியோ அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இங்கே நம்ம ஹை லெவலாக வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எரர் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ லாகின் பேஜ் எரர் மெசேஜ் வேலிடேஷன் அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து டிரைவ் வந்து பண்ண போகிறோம். அடுத்து என்ன சினாரியோ நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம வந்து அந்த லாகின் அதாவது கரெக்டான யூசர் நேம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த லாகின் வந்து ஆகுதா அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். அப்போ நம்ம என்னென்ன பாசிபிள் சினாரியோஸ்லாம் நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சினாரியோ அப்படின்றத கீவேர்டை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஹை லெவலாக வந்து நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த சினாரியோ கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அட் த எண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோலன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து வேலிடேட்
வேலிடேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ லைக் நம்ம அந்த சினாரியோ அப்படின்ற அந்த கீவேர்டை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் வேலிடேஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபீச்சர்ல நம்மளால வந்து என்னென்ன சினாரியோஸ்லாம் நம்ம வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் டவுன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம இங்க வந்து 3 சினாரியோ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 3 சினாரியோவை நம்ம எப்படி வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த டெஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கெர்கின் கீவேர்ட்ஸ் லைக் given, when, then, and. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டெஸ்ட் ஸ்டெப் எழுதும் போது இந்த given ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் செட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து when வந்து நம்ம வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் வந்து ஒரு யூசர் ஆக்ஷனுக்கு பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து தென் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது என்ன ப்ரீ ரெக்வஸ்ட், அது என்ன யூசர் ஆக்ஷன், அது என்ன வேலிடேஷன் அப்படின்னா ஸோ இப்போ ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்னா இப்போ இந்த ஒரு சினாரியோ நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. அதை எந்த யூஆர்எல் டெஸ்ட் பண்ணுமோ அந்த யூஆர்எல் வந்து தேவை. அந்த யூஆர்எல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்னிக்கலி வி கால் இட் அஸ் அன் என்விரான்மெண்ட். அப்போ இதை டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம இதை வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம ஓப்பன் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்மளோட டெஸ்ட் என்விரான்மெண்ட் தான் இந்த login.salesforce.com அப்படின்னா ஸோ லைக் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து இங்கே வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ கிவன் ஸோ யூசர் navigates to home page of Salesforce application அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். அப்போ இதான் நம்மளுக்கான ப்ரீ ரெக்வஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே யுவர் ஓன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ தென் அடுத்து நம்ம இப்போ இந்த ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன யூசர் நேம் வந்து என்டர் பண்ணணும், தென் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். அப்போ இதை தான் நம்ம வந்து யூசர் ஆக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த யூசர் ஆக்ஷனை தான் நம்ம இந்த வென் அப்படின்ற இந்த கீவேர்டு மூலமா நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். அப்போ இங்க வந்து நம்ம வென் அப்படின்ற இந்த கீவேர்டை கொடுத்துட்டு லைக் யூசர் என்டர்ஸ் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றத நான் வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ யூசர் நேம் வந்து நான் வந்து என்டர் பண்றேன் ஏபிசி, பாஸ்வேர்டு வந்து 1 2 3 நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்க வந்து லாகின் பட்டனை வந்து எனக்கு வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ லாகின் பட்டனும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் ஆக்ஷன் தான். அப்போ நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் யூசர் ஆக்ஷன் வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து அண்டு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ப்ரீ ரெக்வஸ்ட் இருந்தாலும் அப்போ வந்து நம்ம அண்டு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதே மல்டிபிள் வேலிடேஷன் இருந்தாலும் நம்ம வந்து அண்டு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ப்ரீ ரெக்வஸ்ட் இல்லை மல்டிபிள் யூசர் ஆக்ஷன் இல்லை மல்டிபிள் வேலிடேஷன் வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து இந்த அன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் செஷனில் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இன்னொரு யூசர் ஆக்ஷன் இருக்கு. அப்போ இந்த given, when, then இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து அண்ட் அப்படின்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஸோ யூசர் கிளிக்ஸ் த லாகின் பட்டன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ தென் ஃபைனலாக வந்து வேலிடேஷன். ஸோ இப்போ வேலிடேஷன் என்ன பண்ணுவோம், அதை லாகின் பண்ணால் இந்த எரர் மெசேஜ் தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ லைக் அந்த வேலிடேஷன் தான் நம்ம வந்து தென் ஸ்டேட்மெண்ட்டில் லைக் கைண்ட் ஆஃப் யூசர் வேலிடேட்ஸ் த எரர் மெசேஜ் அப்படின்றத நம்ம வந்து கொடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் வந்து பண்ணுறோம். அப்போ எதுக்காண்டி இந்த டெஸ்ட் டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மிச்ச ஃப்ரேம் ஒர்க் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா JUnit ஆர் வந்து இந்த டெஸ்ட் என்ஜின்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரா கோடு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ரா கோடுனா என்ன அப்படின்னா இப்போ என்னோட இன்டெலிஜிவை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை நான் உங்ககிட்ட காமிச்சு நான் என்ன வேலிடேட் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஸோ ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியராகவே இருந்தாலும்
அவங்க வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணா ஓகே நான் இதான் வெரிஃபை பண்றேன் அப்படின்றத சொல்ல முடியும். இல்ல ஒரு டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பர்சன் வந்து இருப்பாங்க. ஸோ நான் டெக்னிக்கல் பர்சன்னா யார் அப்படின்னா மேனுவல் டெஸ்டர்ஸை வந்து சொல்லலாம். இல்லை வந்து நம்ம டீம்ல வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள வந்து நான் டெக்னிக்கல் பர்சன் நம்ம வந்து சொல்லலாம். அப்போ நம்ம என்ன ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம், அதாவது என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றது மித்தவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து பியூர்லி வந்து நமக்கு ரா கோடிங்கா இருக்கும். யாருக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்கோ அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து என்ன வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு. அப்போ இதனால நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டீமுக்குள்ள வந்து ஒரு கேப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம என்ன வேலிடேட் பண்றோம் அப்படின்றது லைக் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டுக்கு தெரியறது இல்லை, தென் வந்து நம்மளுக்கு மேனுவல் டெஸ்டர்ஸ்க்கும் தெரியறது இல்லை. ஏன்னா ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து கேதர் பண்றவங்க. அப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து வேலிடேஷன் வந்து பண்றோமா அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எழுதுற அந்த டெஸ்ட் டிசைனை பொறுத்து தான். அப்போ ஆட்டோமேஷன் கோடிங்ல வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து ரா கோடை வந்து காமிச்சா நம்ம என்னென்ன சினாரியோஸ்லாம் செக் பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த டீமுக்குள்ள இருக்க பேரியரை வந்து நம்ம எப்படி பிரேக் பண்ண போறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிடிடி. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பிடிடியை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்றோம். லைக் வித் ஹெல்ப் ஆஃப் த கெர்கின் கீவேர்ட்ஸ் லைக் சினாரியோ, கிவன், வென் அண்ட் தென் வந்து நம்ம ஆல் பாசிபிள் சினாரியோ வந்து நம்ம டிரைவ் பண்ணி ஸோ இந்த சேம் டெஸ்ட் டிசைனையே நம்ம மேனுவல் டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது இந்த சினாரியோவை அப்படியே வந்து நம்ம கோடிங்ல வந்து இன்டகிரேட் பண்ணி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வந்து இதுக்கு பேக் எண்ட்ல வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங்கை வந்து நம்ம மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போ யாராவது நம்ம ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம என்ன சினாரியோ ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம்னு கேட்டா ஸோ நம்ம இந்த சினாரியோ நேமை காமிச்சாலே போதும், ஓகே நம்ம என்னென்ன வேலிடேட் பண்றோம் அப்படின்றத வந்து எல்லாராலையும் வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டீமுக்குள்ள இருக்க பேரியரை வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஸோ நமக்கு வந்து இந்த பிடியை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து போத் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், அதாவது மேனுவல் டெஸ்டிங் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ த சேம் டெஸ்ட் டிசைன் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் ஃபங்க்ஷனல் அஸ் வெல் அஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பிடிடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த சினாரியோ இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து லாகின் அப்படின்ற ஒரு சினாரியை வேலிடேட் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ இதுக்கான டெஸ்ட் ஸ்டெப்ஸையும் நம்ம லைக் கிவன், வென், தென் அப்படின்ற இந்த கெர்கின் கீவேர்ட்ஸை வச்சு நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அப்போ அஸ் யூஷுவல் நம்ம இதை வந்து சேம் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைக் யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ் ஆஃப் த சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். இங்கேயும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுவோம். தென் மல்டிபிள் யூசர் ஆக்ஷன் வரும்போது நம்ம அண்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த லாகின் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ தென் போஸ்ட் தட் நம்ம வந்து ஃபைனலாக வந்து வேலிடேஷன் வந்து பண்ணுறோம். இப்போ வேலிடேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான யூசர் நேம், ஒரு கரெக்டான பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹோம் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேவிகேட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ வெரிஃபை வெதர் தி யூசர் நேவிகேட்ஸ் டு த ஹோம் பேஜ். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இந்த டெஸ்ட் டிசைனை நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ள வந்து நம்ம வந்து அமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இந்த டெஸ்ட் டிசைனை நம்ம ப்ராஜெக்ட்குள்ள எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் ஃபைல். ஸோ தென் அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல். அண்ட் ஃபைனலாக நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் விச் வி கால் இட் அஸ் அன் ரன்னர் ஃபைல். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைல்ன்றது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம பண்றதுக்கு இந்த ஃபீச்சர் ஃபைலை வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் கோடிங் எழுதுறதுக்கு ஸோ இந்த ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு இந்த ரன்னர் ஃபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபாலோ பண்ண போற ப்ராசஸ், ஸோ நம்ம எப்படி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ளோ வந்து டிசைன் பண்ணிட்டு கோட் பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து பண்றோமோ ஸோ அந்த ப்ராசஸை வந்து பண்றதுக்கு
நம்ம வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ஃபீச்சர் ஃபைல், ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் அண்ட் ரன்னர் ஃபைல். அப்போ இந்த 3 ஃபைலை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க்கோட 3 இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபைல் தான். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து இந்த டெஸ்ட் டிசைனை வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ லைக் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ நான் வந்து ஒரு நோட் பேட்ல வந்து நான் வந்து எழுதிட்டேன். பட் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து எதில் எழுதணும் அப்படின்னா லைக் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் லைக் நம்ம வந்து ஜீரா போர்டில் வந்து எழுதணும். ஸோ தென் மேனுவல் டெஸ்டிங் நான் நடத்தும் போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதை வந்து ஜீராவில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு. அப்போ அதே இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளேயே நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மேவன் ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதுக்காண்டி மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேவன் இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் அன் பில்டு மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது நம்ம வந்து நிறைய இதை டிபெண்ட் ஆகிருக்க போகிறோம். இப்போ அஸ் ஆஃப் நவ் நம்ம ப்ராஜெக்ட்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலினியமோட நாலேஜை மட்டும் தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ எப்படி இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அண்ட் pom.xml நம்ம இந்த செலினியமோட நாலேஜை வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த குக்கும்பரோட நாலேஜையும் உள்ள வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அப்போ நம்ம மேவன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இட் வில் டேக் கேர் ஆஃப் த டிபெண்டன்சி பிகாஸ் வி கால் இட் அஸ் அன் பில்டு மேனேஜ்மெண்ட் டூல் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ராஜெக்டே வந்து மேவனில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் அடுத்த மேவனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் அ ப்ராப்பர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா மெயின் ஜாவா, மெயின் ரிசோர்சஸ், டெஸ்ட் ஜாவா அண்ட் டெஸ்ட் ரிசோர்சஸ். நம்ம லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த டெஸ்ட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம வந்து ஆட்டோமேஷன் கோடிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ விச் வி கால் இட் அஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ். இந்த டெஸ்ட் ரிசோர்சஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இன் த சென்ஸ் இந்த கோடிங்க்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் ரிசோர்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற இந்த டிசைன் அதாவது இந்த நம்ம எழுதியிருக்க இந்த பிடிடி சினாரியோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் ஃபைலா வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ இந்த டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் ரிசோர்சஸ்குள்ள வந்து நம்ம வந்து பண்ணணும். அதனால என்ன பண்றேன் இந்த டெஸ்ட் ரிசோர்சஸ்ல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு புதுசா வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இங்க வந்து டைரக்டரின்னு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஒரு சில சிஸ்டம்ல வந்து இங்க பேக்கேஜ்னு அப்பியர் ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட ஃபைல் நேம் வந்து நான் வந்து ஃபீச்சர் ஃபைல் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பேக்கேஜ்குள்ள தான் நம்ம வந்து நிறைய ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட லாகின் பேஜ் வேலிடேட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட பாசிபிள் சினாரிஸை இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ண போறோம். அப்போ நீங்க எந்த ஃபைலை ஆட் பண்ணாலும் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு டாட் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னன்னா டாட் ஃபீச்சர். ஸோ ப்ளஸ் நம்ம வந்து அதுக்குள்ள வந்து கெர்கினோட நாலேஜை வந்து அதாவது கெர்கினோட கீவேர்ட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு கெர்கினோட நாலேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்படி அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ லைக் இந்த ஃபைல் மெனு மெயின் மெனு வந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து லைக் பிளக்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து மார்க்கெட் ஸ்பேஸ் வந்து போயிட்டு இதில் குக்கும்பர் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கும்பர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து வரும். அது பக்கத்தில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பட்டன் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இன்ஸ்டால் பட்டன் இல்லை. ஸோ பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இன்ஸ்டால் வந்து இருக்கும். அந்த இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளக்கின் வந்து இந்த இன்ஸ்டால் டேப்குள்ள வந்து ஆட் ஆயிரும். தென் இது கூட இன்னும் 2 பிளக்கின் வந்து ஆட் பண்ணிடுங்க, குக்கும்பர் ஃபார் ஜாவா. ஸோ தென் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெர்கின். அப்போ நீங்கள் வந்து 3 பிளக்கின் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து குக்கும்பர் ப்ளஸ், அடுத்து வந்து குக்கும்பர் ஃபார் ஜாவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெர்கின்.
ஓகேவா? ஸோ இந்த 3 பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். அதாவது இந்த ஐடியை வந்து இந்த இன்டெலிஜ் ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணுங்க. அதான் வந்து ரீஸ்டார்ட். அப்போ நம்ம 3 பிளகினை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண அந்த பேக்கேஜ் நேம் மேலே நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ள ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து வேலிடேட் பண்ண போகிறது சேல்ஸ் ஃபோர்ஸ் தானே. அப்போ நான் ஃபைல் நேம் வந்து ஸோ ஜஸ்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் லாகின் வேலிடேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாட் வச்சு ஃபீச்சர் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம டெஸ்ட் டிசைன் எல்லாமே வந்து ஃபீச்சர் ஃபைலில் தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் டாட் ஃபீச்சர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து க்ரீன் கலர் ஐக்கான் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் ஃபைலோட ஐக்கான். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைனிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஃபைல் என்ன அப்படின்னா அந்த ஃபீச்சர் ஃபைல் தான். அப்போ இந்த ஃபீச்சர் ஃபைல் எல்லாத்தையும் நம்ம எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்காண்டி ஒரு பேக்கேஜ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை இதை வந்து நான் ரீநேம் பண்ணி லைக் இதை ரீஃபேக்டர் கொடுத்து ரீநேம் பண்ணிவிட்டு என்னோட டெஸ்ட் டிசைன்னு கூட நான் வந்து ரீநேம் வந்து நான் வந்து பண்ணிக்கலாம். இட் இஸ் பியூர்லி நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ அந்த பேக்கேஜ் நேம் வந்து வச்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர் ஃபைலையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வருது லைக் வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேட்டு ஸ்டேட்டஸ் ப்ராட்காஸ்ட் மாதிரி வேற ஏதோ வருது அப்படின்னா இப்போ பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து ஆட் பண்ணலாம். அந்த பேக்கேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்றதை கொடுத்து லைக் அந்த ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு லைக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வந்து டாட் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர் ஃபைல் வந்து ஆட் பண்ணிட முடியும். ஸோ நம்ம மல்டிபிள் ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஃபீச்சர் ஆட் பண்ணாலும் என்ன ஃபீச்சர் ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இதை எதுக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த பர்பஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஃபீச்சர் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா நம்ம அதோட பர்பஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அப்போது நம்ம எந்த ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சஜஷனில் வரும். இது எதனால வந்து நம்மளுக்கு சஜஷன்ல வருது அப்படின்னா ஸோ பிகாஸ் நம்ம வந்து இந்த பிளக்கின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிளக்கின் வந்து நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா அந்த சஜஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வராது. அப்போ இந்த ஃபீச்சர் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த கெர்கின் கீவேர்ட் தான். இங்கே வந்து நம்ம லாகின் பேஜ் தானே வேலிடேட் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் நான் வந்து ஹை லெவலாக வந்து ஸோ நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் லாகின் பேஜ் வேலிடேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ இந்த லாகின் பேஜை வேலிடேட் பண்ணுறதுக்கான ஆல் பாசிபிள் சினாரியோஸை தான் நம்ம இதுக்குள்ளே வந்து எழுத போகிறோம். அப்போ ஒவ்வொரு சினாரியோ நம்ம எழுதும் போதும் லைக் சினாரியோ அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சினாரியோ வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த எண்ணில் வந்து கோலன் வந்து வைக்கணும். ஸோ சஜஷன்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அவுட்லைன் டெம்ப்ளேட்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சினாரியோ அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்றேன். அப்போ நம்ம இங்கே என்ன சினாரியோ எழுதணுமோ ஸோ லைக் யூசர் நேவிகேட் டு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத நாங்கள் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? சாரி, நம்ம சினாரி வந்து எரர் மெசேஜ் வேலிடேஷன். அப்போ இந்த எரர் மெசேஜை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ இந்த எரர் மெசேஜை எப்படி வேலிடேட் பண்ண போகிறோமோ அதுக்கான டெஸ்ட் ஸ்டெப்ஸை தான் இதுக்கு கீழே வந்து எழுதுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் த கீவேர்ட்ஸ் கால்ட் அஸ் அண்ட் கிவன். ஸோ இந்த கிவனில் வந்து நான் வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் ஆக்ஷன், அந்த யூசர் ஆக்ஷனை தான் நம்ம வென் அப்படின்ற அந்த கீவேர்டு மூலமாக எழுத போகிறோம். ஸோ அப்போ இங்கே வென் வச்சு நான் அந்த இதே மேப்பிங் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். தென் இன்னொரு யூசர் ஆக்ஷன் பண்ண போகிறனால நம்ம அண்ட் அப்படின்ற அந்த கெர்கின் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எழுதிடுறோம். தட் ஃபைனலாக நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ லைக் யூசர் வேலிடேட் த எரர் மெசேஜ் அப்படின்றத நம்ம இங்கே வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். அப்போ அந்த டெஸ்ட் டிசைன் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிடிடி. இப்போ யாராவது நீங்கள் என்ன ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம இந்த ஃபைலை காமிச்சாலே ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளைன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுனால எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து என்ன வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்
லைக் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஸோ இந்த வேலிடேஷன் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு வந்து சஜஷன் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எதனால அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தெளிவா தெரிய வரும். பிகாஸ் we are just using the simple English language which is nothing but with the help of the Gherkin keywords we have done the test design. இதே வந்து நம்ம இந்த ரா கோடிங்கை கொடுத்து நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை நான் இந்த தான் நான் வேலிடேட் பண்றேன் அப்படின்னு நான் வந்து சொன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரியாது. அப்போ இந்த பேரியரை வந்து பிரேக் பண்றதுக்காண்டி தான் இந்த பிடிடி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நம்மளுக்கு இந்த பிடிடி தான் நம்ம வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ க்ளோஸ் டு 50% ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு பிடிடி வந்து மைக்ரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரேட் ஆயிரும். அப்போ மூவிங் ஃபார்வர்ட் லைக் எவ்ரிவேர் தே வில் பி யூசிங் த பிடிடி. ஸோ இந்த குக்கும்பர் அப்படின்ற இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு பிடிடி வந்து சப்போர்ட் ஆகும். அந்த ரீசன்னால தான் நான் இங்கே நம்ம ட்ரைனிங்க்கு வந்துட்டு இந்த குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சூஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக வந்து டெஸ்ட் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோடிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீச்சர் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கோடிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன்னர் அப்படின்ற இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 3 ஃபைலை வச்சு தான் ஸோ இந்த குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டிசைன் பண்ண போகிறோம். தென் ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிசைன் இந்த சென்ஸ் அது கண்டிப்பாக வந்து மேவனில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதனால மேவன் அப்படின்னா ஏன்னா நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் செலினியம் நாலேஜ் நம்ம இன்னும் வந்து நிறைய நாலேஜை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஜார் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணுற டிபெண்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து ஒரு பில்டு சிஸ்டம் தேவை. ஸோ மேவன் வந்து அந்த பில்டு சிஸ்டமாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகி நம்மளோட ப்ராசஸ்க்கு ஹெல்ப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து முன்னாடி வந்து மேவன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெஸ்ட் டிசைன் தான். இப்போ இந்த ஒரு ஃபீச்சர் ஃபைலுக்குள்ள நீங்க எத்தனை சினாரியோ வேணாச்சும் மேப் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சினாரியோ நீங்க வந்து மேப் பண்ணும்போது இந்த சினாரியோ அப்படின்ற இந்த கீவேர்டை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சினாரியோ நான் ஜஸ்ட் இப்போ வந்து காப்பி பேஸ்ட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணா எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் கோடிங்ல வந்து தெரியும். இந்த கிவன் வென் அண்ட் தென்ல வந்து எல்லாமே ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர். இதே வந்து கிவன் வந்து நீங்க ஸ்மால்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைலைட் வந்து ஆகாது. அந்த நேமிங் கன்வர்ஷன் வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஓகேவா? தென் இப்போ இது எல்லாத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேட் அடிக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோ லைன் மாதிரி அப்பியர் ஆகும். இப்போ இது மேல மவுஸை வச்சேன் அப்படின்னா இங்க என்ன மெசேஜ் த்ரோ பண்ணுது அப்படின்னா அன்டிஃபைன் ஸ்டெப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீ எந்த ஒரு கோடிங்கும் இன்னும் வந்து மேப் பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுது. அப்போ மூவிங் ஃபார்வர்டு ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு லைனுக்கு பின்னாடியும் அதுக்கான ஆட்டோமேஷன் கோடிங்கை வந்து நம்ம மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ எந்த சினாரியோவா இருந்தாலும் ஸோ இனிஷியலி வி நீட் டு டூ த டெஸ்ட் டிசைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ அமேசான் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாமை கூட எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த அமேசான்ல வந்து புதுசா வந்து ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் பே லேட்டர். ஓகேவா? ஸோ பே லேட்டர் இந்த சென்ஸ் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து லேட்டராக வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த பே லேட்டர் வந்து லைக் நம்ம வந்து ஒரு லெஸ் தேன் 5,000 rupeesக்குள்ள நம்ம வந்து ஆர்டர் பண்ணாதான் இந்த பே லேட்டர் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பேஜ்ல வந்து எனேபிள் ஆகும். இதே வந்து நம்ம வந்து கிரேட்டர் தேன் 5,000 இருந்துச்சுன்னா இந்த பே லேட்டர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட். அப்போ இதை தான் நீங்க வந்து செக் பண்ணணும். அப்போ இதை செக் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ லைக் வந்து நான் Amazon.com ஃபர்ஸ்ட் போய் ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணணும். அப்போ சினாரியோ 1ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து லெஸ் தேன் 5,000 வந்து சர்ச் பண்ணுவீங்க. அதை சர்ச் பண்ணி அதை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து பை நவ் கொடுத்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு போனா இந்த பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ அது ஒரு சினாரியோ. இதே வந்து கிரேட்டர் தேன் ஒரு 5,000 ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணி பேமெண்ட் பேஜுக்கு போனா அந்த பே லேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 டிஃபரண்ட் சினாரியோ. அப்போ இந்த 2 சினாரியோவை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எப்படி வந்து டெஸ்ட் டிசைன் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க? ஸோ லைக் ஹவ் வில் யூ ரைட் தி
given, when, and then with the help of the keywords. ஸோ ஒரு டெஸ்ட் டிசைன் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் தரேன். ஸோ லைக் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி எனக்கு சேட்டில் வந்து தப்போ ரைட்டோ ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து வெரிஃபை வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபீச்சர் அப்படின்ற கீவேர்டை கொடுத்தாச்சு. ஸோ தென் வேலிடேட் தி பே லெட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இந்த கிவன் வென் தென்ல வந்து நம்மளுக்கு இந்த கோலன் வந்து வராது. சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோலன் வந்து வராது. இங்கே இந்த சினாரியோ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபைன். டு வேலிடேட் தி பே லெட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபைன். ஸோ navigate to home page and select user select the product less than 5K and then like pay letter functionality is enabled. ஓகே, ஸோ இதுவும் நம்ம வந்து ஹை லெவலாக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹை லெவலாக எழுதலாம், இல்லை நீங்கள் எலாபரேட்டிவாக எழுதுனாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் பியூர்லி யூசர் சாய்ஸ். இது கரெக்டு தான். ஓகே, ஸோ தென் இதுக்கு பின்னாடி நம்ம வந்து கோடிங் எல்லாம் மேப் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் செலக்ட் ப்ராடக்ட் லெஸ் தென் 5K அப்படின்னா அப்போ டெக்னிக்கலாக இதுக்கு பின்னாடி வந்து நம்ம சர்ச் பண்ணுற கோடை வந்து மேப் பண்ணிடுவோம், ஆட் டு கார்ட்டை வந்து மேப் பண்ணிடுவோம், லைக் அந்த பர்ச்சேஸ் போகிற அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகிற அந்த கோடிங்கை நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போ நம்ம ஜென்ரிக்காக ஸ்டேட்மெண்ட் எழுதி பேக் எண்டில் அந்த கோடிங்கில் வந்து நம்ம எலாபரேட்டிவாக வந்து கவர் பண்ணிப்போம்.